இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடலாம். நம்ம வந்திருக்க இடம் தான் ஸ்ரீ சாய் உணவகம். ஒரு கையில நான் அட்லீஸ்ட் ஒரு வீக்லி 3 இல்ல 4 டைம்ஸ் வந்து சாப்பிடுறேன். நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு. கஸ்டமர்ஸ் எல்லாருமே இங்க லோக்கல்ல இருக்கிறாங்க. எல்லாம் வந்து தேடி வந்து இங்க சாப்பிட்டு சப்போஸ் வீட்ல எதுவும் இல்லைன்னா பார்சல் வாங்கிட்டு போவோம். சந்தோஷமா இருந்தது. எங்கன்னா போய் ரொம்ப தூரம் தான் போய் வாங்கிட்டு இருப்போம். இப்போ பக்கத்துலேயே இருக்கு. அப்படி ரோடு கிராஸ் பண்ணி வந்து சாப்பாடு காலைல டிஃபன் வாங்கிட்டு போயிடுவோம். நாங்க வந்து எல்லாமே வீட்டுல தயாரிச்சு எடுத்துட்டு வந்து இங்க தான் நாங்க வந்து இது பண்றது. மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க குட்டி கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடலாம். நம்ம வந்திருக்க இடம் தான் ஸ்ரீ சாய் உணவகம், மாத்தூர்ல இருக்கு. நான் நார்மல் டேஸ்ல வந்திருக்கிறதுனால மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் முட்டை வச்சு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஓனரும் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சா மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், என்னோட நேம் ராஜேஷ் கண்ணன். பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயரா வந்து நடத்திட்டு இருக்காரு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த ரோட் சைட் ஸ்டால்லாம் வந்து மேக்ஸிமம் பப்ளிக் வந்து அவ்வளோ எடுத்துக்க மாட்டாங்க. ஹைஜீனிக்கா இல்லை அது இது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது ஒரு எந்த ஸ்டாண்டர்ட் பீப்புளாக இருந்தாலும், ஒரு போஸ்டான பீப்புளாக இருந்தாலும் சரி, ஒரு லோ ஸ்டாண்டர்ட் பீப்புளாக இருந்தாலும் சரி, இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி ரோட் சைட் ஸ்டால் தான் விரும்புகிறாங்க. ஏன்னா ஹோட்டலோட கம்பேர் பண்ணும்போது இவங்ககிட்ட டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. ஃபுட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க லெவலும் வேற மாதிரி மாறி இருக்கு. லைக் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டும் உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும். நார்மலாக நம்ம ஹோட்டலில் போனோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டும் அந்த ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் அவங்க குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியும் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். இவங்க கிட்ட அதிகமாக இருந்தாலும் நமக்கு ப்ரைஸும் கம்மி. அதே மாதிரி ஃபுட்டு நல்லா இருக்கு அவங்க கையில். இப்போ ஒரு இவர் பார்த்தீங்கன்னா லைக் வெஜ்ஜும் ஓகே, நான்வெஜ் மீல்ஸும் ஓகே, எல்லாமே நல்லா இருக்கு. நான் கூட பார்த்தீங்கன்னா நான்வெஜ்லாம் வந்து அந்த அளவு அவாய்ட் பண்ணிப்பேன். நான் எடுத்துக்கிறது கிடையாது, ரொம்ப கம்மி. நான் இப்போ இவர் கையில் நான் அட்லீஸ்ட் ஒரு வீக்லி 3 இல்ல 4 டைம்ஸ் வந்து சாப்பிட்றேன். நல்லா இருக்கிறதுனால நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணணும். இவரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோட் சைட் ஸ்டால் வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பிரான்ச்சஸ்லாம் வேறு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இவரு வந்து இன்னும் பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு வாழ்த்துறேன். நல்லா பண்ணுறாரு. நல்லா இருக்குது ஃபுட் எல்லாமே. ரேட் வைஸ், குவாலிட்டி வைஸ், ஒரு ஹைஜீனிக்காக இருந்தாலும், அந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுற விதமாக இருந்தாலும், நம்மளுக்கு சர்வ் பண்ணுற விதமாக இருந்தாலும் எல்லாமே நல்லா இருக்கும். நாங்கள் ரெகுலராக வரோம். இங்கே லோக்கலில் தான் இருக்கோம், மாத்தூர் அப்படின்னு. தம்பியோட ஃபுட்டு நல்லா தரமாக இருக்கும், நல்லா ஹோம்லியாக இருக்கும். அது மெயின் அதுதான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் சரி, மதியம் லஞ்ச் ஆகட்டும் சரி, நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி நல்லா சூப்பராக செஞ்சு கொடுப்பாப்புல காலையில். அதே மாதிரி நம்ம சொன்னோம்னா இது அப்படின்னா சஜஷனாக அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாப்புல. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான்வெஜ் கூட போடுறாரு. போட்டி, கறி, சிக்கன் கிரேவி, காடை, அந்த மாதிரி தான். இட்லி, பூரி, டிஃபனு அதெல்லாம் நல்லாயிருக்கும். கிச்சடி நல்லாயிருக்கும். அவர்கிட்ட பொங்கல் நல்லாயிருக்கும். மதியம் லஞ்சும் சூப்பராக இருக்கும். அதனால் அவர் கஸ்டமர்ஸ் எல்லாருமே இங்கே லோக்கலில் இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் வந்து தேடி வந்து இங்கே சாப்பிட்டு போவோம். சப்போஸ் வீட்டில் எதுவும் இல்லைன்னா பார்சல் வாங்கிட்டு போவோம். நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டும் வந்து நல்லா தரமாகவும் இருக்கும். ரேட்டும் ரொம்ப கம்மி. அதுக்கு நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சாப்பாடு ரொம்ப தரமானது. பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா நான்வெஜ் நம்ம போனோம்னா ஜாஸ்தியாகும். இங்கே நல்லா கொஞ்சம் நல்ல கம்மியான ரேட்டுக்கு நல்லா தரமாக கொடுக்குறாங்க. நான்வெஜ்ஜுக்கு இந்த ட்ரக் வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாக இருக்குது. நல்லா ஹைஜீனிக்காகவும் கொடுக்குறாரு. உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. மற்றபடி குறைகள் எதுவுமே கிடையாது. நல்லா நிறையா தான் பண்ணி கொடுக்குறாப்புல. அவர்கிட்ட காலையில் நாங்கள் அந்த போட்டி இது சாப்பிடுவோம். இட்லி, போட்டி குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா பக்கா பண்ணுவார். மதியத்தில் மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் கிரேவி நல்லா பண்ணி கொடுப்போம். சூப்பராக பண்ணி கொடுப்போம். இவ்வளோ நல்லாக்கா இங்கே சாப்பிட்றீங்க? ஒரு வருஷமா நாங்கள் மீன் கடை வச்சிருக்கிறோம். நாங்கள் சாப்பாடு எல்லாருமே மீன் கடையில் இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே தான் வந்து வாங்கி சாப்பிடுவோம். மீன் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மற்றபடி எல்லா குழம்புகளும் நல்லா இருக்கும். ரசம், சாம்பார் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டி செய்து கொடுப்பாங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்த மீனும் நல்லா இருக்கும். எல்லாமே கடல் மீன் தான். இந்த ஏரி மீன் அது இதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு மீன்ன்றதுனால மீன் வியாபாரம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது நல்ல மீன், ஒரு மாதிரி ஊற இருக்க மீன், நல்லா டேஸ்டான மீன் எங்களுக்கு தெரியும். அதனால இங்கே தான் ரெகுலராக வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு 10 கடை வச்சிருக்கோம் மீன் கடைங்க. எல்லாம் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். காலையில் டிஃபனும் இங்கே வந்து சாப்பிடுவோம். எல்லாமே நல்லா இருக்கும். ரேட்டெல்லாம் எப்படிக்கா? ரேட்லாம் கம்மி ரேட்டு தான், பரவாயில்ல. இப்போ வெளியில் போய் வாங்கினா 80 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் சாப்பாடு. இங்கே ஒரு 50 ரூபா 60 ரூபா 30 ரூபா கேட்டால் கூட கொடுப்பாங்க. ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா இருக்கும். இங்க வந்து நீங்க மீன் வியாபாரம் பண்றீங்க. ஏன்னா இங்க வந்து கடைங்களே கிடையாது. ஒரு நல்ல சாப்பாடு கடை அப்படின்னு இங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் இங்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்தது. எங்கன்னா போய் ரொம்ப தூரம் தான் போய் வாங்கிட்டு இருப்போம். இப்போ பக்கத்துலேயே இருக்கு. அப்படி ரோடு கிராஸ் பண்ணி வந்து சாப்பாடு காலைல டிஃபனு எதனா மீன் வியாபாரம் பண்ணி இருக்கும்போது டக்குன்னு வந்து வாங்கிட்டு போயிடுவோம். சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ தான் இல்லைன்னா நாங்கள் எவ்வளோ தூரம் போகணும், யாருன்னா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களான்னு இருக்கோம். இல்லை இங்கே சொன்னோம்னா கூட எடுத்துகிட்டு வந்து கூட கொடுத்துருவாங்க. காணாத மீன் எடுத்துகிட்டு வந்து வறுத்து கொடுப்பாங்க. முளியாம்பாறை, கிழங்கா மீன் இதெல்லாமே கடல் மீன் தான். அதெல்லாம் வறுத்து கொடுப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, வஞ்சர மீன் கூட இங்க கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ரோட் கடையில வந்து வஞ்சர மீன் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா ரேட்டு வந்து அதிகமா இருக்குன்னா ஹோட்டல்ல அதுலதான் கிடைக்கும்.
இங்க எப்படி வஞ்சர மீன் எல்லாம் குடுக்குறாங்க நான் கேள்விப்பட்டேன். கொடுப்பாங்க, ஏன்னா இங்க ஃபிஷ் மார்க்கெட் பக்கத்துல தானே, ஹோட்டலுக்காக கொஞ்சம் இதுவா பார்த்து கொடுப்பாங்க. அதுவும் நல்லா டேஸ்டா தான் இருக்கும். எல்லாமே இங்க கிடைக்குது. எல்லா மீன் அந்த போட்டி கூட சேர்ந்து தராங்க. அது ஒரு நாள் சாப்பிட்ட ஒரு 2 டைம் நல்லா இருந்தது. நாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஜனவரி 26 அன்னைக்கு ஆரம்பிச்சோம். குடியரசு தினத்து அன்னைக்கு காலையில ஆரம்பிச்சது. காலையில டிஃபன் போட்டுவோம். காலையில டிஃபன் வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல், கிச்சடி, வடை. இந்த இடத்துல எங்கேயுமே வந்து நான்வெஜ்லாம் கிடையாது. நான்வெஜ்னா வந்து காலையில மீன் குழம்பு இருக்கும். அதே மாதிரி வந்து காலையில போட்டி இருக்கும் எங்ககிட்ட. மட்டன் தலைக்கறி இருக்கும். அதுக்கப்புறமா ரத்த பொரியல் இருக்கும். ஆம்லெட்டு, ஆஃப் பாயில் இந்த மாதிரிலாம் போடுவோம். மத்தியானத்தில் வந்து ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, அப்பளம், ஆம்லெட்டு, ஆஃப் பாயில், வறுத்த மீன். இது இல்லாமல் வந்து மட்டன், சில நாள் மட்டன் போடுவோம். சில நாள் வந்து என்ன கேட்குறாங்க காடை, அந்த மாதிரி என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் போடுவோம். நாங்கள் வந்து எல்லாமே வீட்டில் தயாரித்து எடுத்துன்னு வந்து இங்கே தான் நாங்கள் வந்து இது பண்ணுறது. இங்கே வெறும் வந்து மீன் வறுக்கிறது, அதுக்கப்புறமா ஆம்லேட் ஆஃபர்லேருந்து அப்பளம் பொரிக்கிறது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே வந்து வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துன்னு வந்து இங்கே வந்து நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கறது தான். சண்டே வந்து மார்னிங்கே எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்ககிட்ட 7 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 7 o'clock வந்து இட்லி, மீன் குழம்பு இருக்கும். இட்லி, போட்டி, ஆட்டுக்கால் பாயா இருக்கும். அதுக்கப்புறமா இடியாப்பம் இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா தலைக்கறி, போட்டி, அதான் இந்த மாதிரி எல்லா நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே போடுவோம். மட்டன் போடுவோம், எறா போடுவோம், வறுத்த மீன் போடுவோம், எல்லாமே இருக்கும். வாத்துக்கறி கிடைக்கும். கம்பல்சரி எங்களோட ஸ்பெஷலே வந்து இங்கே வாத்துக்கறி தான். இட்லி, வாத்துக்கறி தான் ஸ்பெஷலே எங்கள் கடையில். அதுக்குன்ட்டே வந்து நிறைய பேர் காலையில் ஒரு 7 மணிக்கு நாங்கள் கடை ஓப்பன் பண்ணுறோன்னா 6 6:30க்குலாம் வந்து ஜனம் வந்து வெயிட் பண்ணுவாங்க. வந்து இருந்து எங்ககிட்ட வந்து சாப்பிட்டுக்குவாங்க. ஃபைனலாக நம்மளும் சாப்பாடு வாங்கிட்டோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மீன் வந்து காணாங்கத்த மீனா, 50 rupees. சாப்பாடோட விலை 60 ரூபாவாம். அன்லிமிட்டட் தான், இவ்வளோ வேணா நம்ம சாப்பிடலாம். ஒரு கோஸ் கூட்டு வச்சிருக்காங்க, வத்தல். நான் ஆம்லேட் வாங்கியிருக்கேன். ஆம்லேட் வந்து 15 ரூபா. மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிடலாம். மீன் குழம்புல ஒரு மீன் பீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மீன் குழம்பு வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிலே இருக்கு. மீன் குழம்பு வந்து செம்ம ஸ்பைசியா, புளிப்பு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அதுல வெந்தயம் எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம பைட் பண்ணும்போது அந்த வெந்தயம் டேஸ்ட் இதெல்லாமே, மீன் குழம்புல வந்து யூஸ்வலா வெந்தயம் போடுவாங்க தாளிப்புக்கு. அந்த வெந்தயத்தோட சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. இந்த மீன் குழம்புல வந்து காரப்பொடி மீன் போட்டிருக்காங்க. மீன் குழம்பு எப்பவுமே சின்ன சின்ன மீன் போடும் போதுதான் மீன் குழம்போட டேஸ்டே வரும்னு சொல்லுவாங்க. இந்த காரப்பொடி மீனும் சேர்த்து சாப்பிடலாம். மீன் குழம்பு தாங்க ரொம்ப அருமையா இருக்கு. எனக்கு அந்த திக்கான கன்சிஸ்டன்சி ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ரோட் சைடு கடையெல்லாம் கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். காரம் நிறைய போட்டு ஒரு மாதிரி ஸ்பைசியா கொடுப்பாங்க. இது காரமும் பர்ஃபெக்டா இருக்கு. அந்த திக்னஸ் இதுக்காகவே வந்து இங்க சாப்பிடலாம். மீன் குழம்புக்கு வந்து பொரியல் கொடுத்துருக்காங்க. பொரியலோட சாப்பிடலாம். பொரியலுமே நல்லா வெந்திருக்கு. அதுலயுமே கொஞ்சம் காரம்லாம் போட்டிருக்காங்க. மீன் குழம்புக்கு பொரியல் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். எப்பவுமே கொஞ்சம் காரமா இருக்கும்போது பொரியலோட சாப்பிடும் போதுதான் நல்லா இருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் போட்டி வத்தல் தான் வச்சிருப்பாங்க. இவங்க அப்பளமே வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எங்க போனாலுமே போட்டி வத்தல் தான் இருக்கும். இது ஒரு நல்ல விஷயம் தான். மீன் சாப்பிடலாம். மீன்ல வந்து எப்படி மசாலா எல்லாம் இறங்கி இருக்கா எப்படின்னு பாக்கலாம். மீன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபிளஷியாவே இருக்கு. நல்ல ஒரு சதை இருக்கிற மீனா வச்சிருக்காங்க. காரம் நல்லா இறங்கிருக்கு. காரம் நல்லா இந்த தொண்டைக்குள்ள பேசவே வரல. நல்லா காரம் இறங்கிருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் எல்லாம் அடிக்கல. தலையோட மீன் ஃபுல்லா போடும் போது அந்த குடல் எல்லாம் கிளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ப வந்து ஸ்மெல் வரும். உங்களுக்கு கிளீன் பண்ணாதது வந்து சாப்பிட்றதுக்கே வந்து கவுச்சி ஸ்மெல்லோட நம்ம சாப்பிட பிடிக்காது. ஆனா கிளீன் பண்ணி நல்லாவே இருக்கு. ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு மீன். அடுத்ததா வந்து சாம்பார்ல பாத்தீங்கன்னா முள்ளங்கி, கேரட் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபிளேவர்ஃபுல்லாவே இருக்கு. காயோட ஸ்மெல் நல்லா இருக்கு. எனக்கு வந்து மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நெக்ஸ்ட் டைம் போட்டுக்கலாம் அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருந்ததுங்க. சாம்பார் கூட வந்து முட்டை வந்து ட்ரை பண்ணலாம். முட்டை வச்சிருக்காங்க. முட்டை வந்து ஆனியன் எல்லாம் போட்டு பெப்பர்லாம் தூக்கலா போட்டு கொடுத்துருக்காங்க. சாம்பாருமே சூப்பரா இருக்குங்க. நல்லா பருப்புலாம் நல்லாவே தெரியுது. நல்லா திக்கா இருக்கு. சாம்பாரோட கன்சிஸ்டன்சியும் இங்க எனக்கு பிடிச்ச விஷயமே எல்லாமே திக்கா இருக்கு. மீன் குழம்பாகட்டும், சாம்பார் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்கு. உப்பு, காரம் இது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஃபைனலா ரசம்க்கு வந்தாச்சு. ரசம் வந்து மீன் ஃப்ரையோட சாப்பிட்டதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் மீன் ஃப்ரை, கொஞ்சம் வத்தல். ஆக்சுவலி இது பருப்பு ரசம்.
பருப்பு ரசம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். சூப்பரா இருக்கு. பூண்டு தான் நசுக்கி போட்டிருக்காங்க. அந்த ஃப்ளேவர் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஃபைனலா ரசம் சாப்பிடும்போது நல்லாவே ஜீரணம் ஆகும். ஃபுல்லா சாப்பிட்டு வந்துடுறேன். சாப்பாடோட டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அமர உட்காந்து நல்லா ருசி சாப்பிட்டுட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது என்னன்னா மீன் குழம்பு தான். மஸ்ட் ட்ரைங்க. எல்லா இடத்த விட இங்க வந்து ஒரு ஸ்பெஷலா இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு இவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனியன்லாம் அவங்க அப்பப்பா போட்டுதான் ஆம்லேட் போடுறாங்க. மத்த எல்லா இடத்துலயும் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கே ஒரு மாதிரி வாயில ஸ்மெல் வரும். அந்த மாதிரி இல்லாம ஃப்ரெஷ்ஷா ஆனியன்லாம் கட் பண்ணி போடும்போது எனக்கு நம்ம வீட்டுல சாப்பிடுற ஃபீல் அப்படியே இருக்கு. ஒரு 5 பேருக்கு ஆம்லேட் வந்து வெங்காயம் தேவையானது கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தேவைன்ற போது கட் பண்ணி குக் பண்றாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இன்னொரு பெஸ்டான விஷயம் என்னன்னா சென்னையிலேயே பாத்தீங்கன்னா பெஸ்ட் மீன் குழம்பு நான் இங்கதான் சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்ட் அருமையா இருந்தது. கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாத்தூர் சைடு வந்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு ட்ரை பண்றதுக்கு இந்த ஸ்பாட்டுக்கு கண்டிப்பா வந்துருங்க. அதே மாதிரி இதோட டைமிங் என்ன சொல்றாங்க, மார்னிங் 7 o'clockல இருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் இருக்குமா. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் நான்வெஜ்ல கொடுத்துட்டு இருக்காங்களாம். இந்த சர்க்கிள் அவ்வளவா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான்வெஜ் எங்கேயுமே கொடுக்கலன்னு சொல்றாங்க. இவங்க கிட்டதான் வந்து நான்வெஜ்ல பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுமே ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் வந்து வாத்துக்கறி இதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணதே கிடையாது இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொன்ன உடனே எனக்கு ஒரே சந்தோஷம். நம்ம இது வரைக்கும் வாத்துக்கறியே ட்ரை பண்ணதில்லை, இங்க வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக் பண்ண மாட்டீங்க. ஏன்னா லைக் பண்ணும்போது வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் வரும். ஏதாச்சும் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிருத்திகா.